வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது நார்த்தங்காயை வச்சு குழம்பு பண்ணலாம். புளிக்குழம்பு மாதிரி பண்ணலாம். நார்த்தங்காயில் ஊறுகாய் தான் போடுவாங்க, நார்த்தம்பழத்தில் சாதம் செய்வாங்க. குழம்பான்னு கேட்குறீங்களா? குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நார்த்தங்காய் குழம்புக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். இந்த சைஸ் நார்த்தங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 6 இன்ச்சு நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். சின்ன வெங்காயம் குறுக்க நறுக்கினது 1 கப்பு. இது 2 கப்பு வந்திருக்கு. இந்த சைஸ் நார்த்தங்காய்க்கு 2 கப்பு வந்திருக்கு. சின்ன வெங்காயம் குறுக்க நறுக்கி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக 7 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 50 ml வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 3/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது பெருங்காயம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நார்த்தங்காயை அதோடு சேர்த்துருவோம். நார்த்தங்காயை சேர்த்துட்டு அதோடய தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுருவோம். வெங்காயம் போட்டோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். முதல்ல போடாமல் விட்டேன், இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இதோட சாம்பார் பொடியும் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. அதே சமயம் நார்த்தங்காய் ஊறுகாயோட ரெசிபியும் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதோட ஒரு 4 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் நமக்கு நார்த்தங்காய் வெந்து வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அடியில் பிடிச்சிக்கும். தண்ணி ஊற்றணும் இந்த அளவுக்கு. இது நல்லா கொதித்து நார்த்தங்காய் வெந்துட்டோம். அப்புறம் நம்ம பார்ப்போம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா நார்த்தங்காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நார்த்தங்காய் நசுக்கி பார்த்துட்டேன், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுக்கும்போது நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடணும். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா முடிஞ்சிருச்சு வேலை. நார்த்தங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். நார்த்தங்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம், புளிக்குழம்பு வத்த குழம்பு எதுக்குமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. இந்த நார்த்தங்காயில் அப்படியே நீளமாக பல்ப்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரைஞ்சி குழம்போடு சேர்ந்துருச்சு. இந்த நார்த்தங்காய் துண்டு தனியாக இருக்குது. இதை நீங்கள் 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 15-20 நாளைக்கு கூட நல்லாவே இருக்கும். இது நீங்கள் குழம்பா ஊற்றிக்கிட்டு நார்த்தங்காய் துண்டெல்லாம் இருந்துச்சுன்னா தயிர் சாதத்துக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்த்தங்காய் குழம்பு இதே மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் போட்ட சாம்பார் பொடி புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பாருக்கு, பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் லிங்க்கு. அதே மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாயோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து செஞ்சு பார்த்துக்கோங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.